என் செல்லக் குழந்தையே, உனக்கான வெற்றி விடியலைக் கொண்டு இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ அழுதது எல்லாம் போதும். இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் எல்லாமும் முடியும். ஒரே ஒரு முறை கேள் உன் தாயானவள் என் வார்த்தைகளை. நான் சொல்ல வந்து நிற்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி, நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் என்னால் நடத்த முடியும். உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கான வேலை இனி இங்கு இல்லை. நீ சிந்தியது எல்லாமும் போதும். உனக்காக நான் இருப்பதும், உன்னை தேடி நான் வருவதும், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கும் பேரதிர்ஷ்ட நேரம் அல்லவா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் ஒருபுறம், எந்த நிலையிலும் உன்னை காக்க உன் தாய் நான் இருக்கிறேன் என்பது தானே உண்மை. அம்மா எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை விடமாட்டாள். இந்த வராகி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டாள். அதே நேரம் என் பிள்ளையின் கண்ணீரை கண்டால் அவள் பொறுக்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய கண்ணீர் துளிகள், அதற்கு காரணமானவர்கள் எப்பொழுதுமே எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால் இன்று இந்த நேரம், இந்த வராகி உன் முன்னால் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் எனக்காக நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நல்ல விஷயங்களை நான் பொறுப்பெடுத்து கொள்வது போல, உனக்கு நடக்கும் துன்பங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒவ்வொன்றிலும் நான் உனக்காக முன்னின்று பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நான் இருக்கும் இந்த பொழுது, என் பிள்ளையை உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ தொலைத்ததற்கும் உனக்கான பதிலை நான் தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நிச்சயமாக அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வராகி நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று உன்னை காத்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் மனம் கலங்கி விடாதே. உன்னை காக்க எந்நாளும் உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை மீட்டெடுக்க எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருவாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம், இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சொல்லிக் கொடுப்பது போல இனி எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும். என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் நிச்சயமான பலன்கள் உனக்கு கிடைக்கும். உன்னை சோதித்தவர்களுக்கெல்லாம் சோதனைகள் திரும்பச் செல்லும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பை உருவாக்க நினைத்த மனிதர்களுக்கெல்லாம்
நான் நிச்சயமான சோதனைகளை கொடுப்பேன். இது உனக்கு நடந்தால் சந்தோஷம் என்று எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நான் அவர்களுக்கே திரும்ப அனுப்புவேன். நீ எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த நிலையில் அவர்களை நான் நிறுத்த வைப்பேன். என் குழந்தையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நடக்கும் பொழுது இனிமேல் நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் நான் உனக்காக உன்னோடு வந்து நிற்கும் இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். எல்லா நிலையிலும் நீ அடையக்கூடிய உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அத்தனைக்குமான மாற்றங்களையும் உன் அம்மா நான் கொடுப்பேன் என்பதிலும் நீ உறுதி கொண்டால் அது போதும். நடக்கும் நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம். என் பிள்ளை, நீ எதற்காகவும் கலங்காதே. எந்த நேரமும் எந்த தருணமும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை பேரதிசயப்படுத்தும். மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குள் உன்னை ஆழ்த்தும். இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்லதே நடக்கவில்லை, நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கவில்லை என்று எண்ணி நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பெறுவதற்கு நீ தயாராகிவிடு. அத்தனை உண்மைகளையும் உணர்வதற்கு நீ தயாராகிவிடு. இந்த நொடி முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு வேண்டிய விஷயங்களும் நீ விரும்பிய ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் பொழுது நீ என்னை யாரென்று உணர்ந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நின்று பேசக்கூடிய விஷயங்கள். நான் உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நொடி முதல் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய எல்லாவற்றையும் உணர்த்தி உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியென ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று உணரும் நேரம். உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்வதை செவிகொடுத்து கேட்கிறாயா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நிரூபிக்க முயற்சி செய்வதை விட உன்னுடைய அமைதி மிக மிக முக்கியமானது. அந்த இடத்தில் உன்னை தவறாக புரிந்து கொள்கின்றவர்களிடம் மீண்டும் மீண்டும் உன்னை பற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ விளக்கி கொண்டிருப்பதை விட உன்னை பற்றி யாரென்று அவர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்வதை விட அதையெல்லாம் நிறுத்திவிட்டு காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நீ யோசிப்பது நல்லதோ கெட்டதோ அது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாது. நீ அடிக்கடி யோசிப்பதை உன்னிடம் கொண்டு வந்து அது சேர்க்கும்.
அதனால் நீ நல்லதாக யோசித்தால் உனக்கு நல்லது நடக்கும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னுடைய எண்ணங்களைத்தான் வாழ்க்கையாக மாற்றும். அதனால் உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது சந்தோஷமானதாக இருக்கட்டும். நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கானதாக நிச்சயமாக நல்லபடியாக மாறி உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை தருணங்கள் உனக்கு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி அத்தனை நன்மைகளையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, விமர்சனங்களை விதையாக்கு. விதையை உன்னுடைய திறமையினால் நீ மரமாக்கு. இது உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம். முயற்சி இல்லாமல் முன்னேற்றம் என்பது இல்லை. உன்னுடைய உழைப்பு தான் உன்னை செதுக்கக்கூடிய சிற்பி. கடின உழைப்பு தான் நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வராகி நான் உனக்காக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கு ஏற்பட்ட விஷயங்களுக்காக நீ கலங்கியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை திறமையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது. அதுபோலத்தான் சிக்கலுக்கு பயந்தால் இந்த வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. வருகின்ற சிக்கலை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் நடிக்கும் இந்த மனிதர்களோடு நம்மால் வாழ்ந்துவிட முடியாது என்பது தானே உன் எண்ணமாக இருக்கிறது. சில நாள் நிச்சயமாக இங்கு ஒருவரோடு பேசாமல் இருந்து பார். அவர்கள் இருக்குமிடம் தெரியாமலேயே போய்விடும். யாரிடமும் உன்னை நிரூபிப்பதற்கு நீ போராடி கொண்டிருக்காதே. பிடித்தவர்கள் இருக்கட்டும், வேண்டாதவர்கள் விலகிச் செல்லட்டும். யாரிடமும் உன்னை யார் என்று நிரூபித்து கொண்டிருக்காதே. இங்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர் நியாயங்கள் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தருகிறதோ, ஏதுவெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் உன்னோடு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உன்னை வழிகாட்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்களை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீயும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே.
அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையை உனக்கென்று நிறைவாக எடுத்து தரும் வெற்றி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து இனி ஒருபோதும் நீ பதறாதே. நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நான் பொறுப்பெடுத்து கொண்டு உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு விரும்பியதை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் இந்த தாய் உனக்காக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் சந்தோஷமே உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.